எவன் ஒருவன் தானும் பிரகாசித்து அனைவருக்கும் தான் இருக்கின்றோம் என்று வெளிச்சத்தை கொடுக்கின்றானோ, ஸ்வயம் பிரகாசமாய் இருக்கின்றானோ, அவனுக்கு தேவன்னு பேரு. எவன் ஒருவன் ஹிரண்ய கர்ப்பனாய் ஹிரண்ய புருஷனாய் இருக்கின்றானோ அவனுக்கு தப்தசாமி கராபாய என்று பெயர். எவன் ஒருவன் உள்ளிருக்கக்கூடிய இருளை போக்குபவனோ, அந்த இருளை போக்கி சத்ஞானத்தை அளிப்பவனோ, சாத்வீக குணத்தை கொடுப்பவனோ அவனுக்கு ஹரையே. எவன் ஒருவன் இந்த உலகத்தை தானே படைத்து ரக்ஷகனாகவும் இருக்கின்றானோ, எவன் ஒருவன் இதை தன் கர்மாவாக கொண்டுள்ளானோ அவனுக்கு விஸ்வகர்மான்னு பேரு. எவன் ஒருவன் தீப்திமதே அவ்வளவு வெளிச்சமா இருக்காரோ, ஞானமயமா இருக்காரோ, வெளிச்சம்னா ஞானமயம் இருக்கின்றாரோ அவருக்கு ருச்சையே. எவன் ஒருவன் 5 கரணங்கள், முக்கியமா பஞ்ச ஞானேந்திரியங்கள், பின்னாடி பஞ்ச கர்மேந்திரியங்களால் என்னெல்லாம் காரியங்கள் நம்ம பண்றோமோ, உள்ளிலும் புறலும் நினைக்கின்றோமோ செய்கின்றோமோ அத்தனைக்கும் சாட்சியாக இருக்கின்றார். He is the very well eternal witness to all our actions which is mental or physical. நால லோக சாட்சினே நமஹா. எவன் ஒருவன் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்துனா டிசல்யூஷன், அதை ஒரு கிளஸ்டர் மாதிரியாக்கி திரும்பி சிருஷ்டியை துவக்க செய்கின்றான். இட் இஸ் a cyclic process. அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் பூதநாசனன் பேரு. அடுத்த ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ், படைத்து காத்து அழித்து அடுத்த சைக்கிள் வரைக்கும் போன நாமா பார்த்தோம். பூதநாசாய பூத ஸ்ரஷ்டே, அதாவது அடுத்த சைக்கிள் ப்ராசஸ்க்கு he has to become the கர்த்தா, சிருஷ்டி கர்த்தாவாகணும். அப்பேற்பட்டவனுக்கு பூத ஸ்ரஷ்டே நமஹா. எவன் ஒருவன் தன்னுடைய சக்தியினால் சகல பிரபஞ்சஸ்ய, இந்த உலகம் மட்டும் இல்ல, பூ உலகம் மட்டும் இல்ல, எத்தனை கிரகங்கள், தாரைகள், நட்சத்திரங்கள், எவ்வளவு இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் இருக்கோ அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவனுக்கு பிரபுன்னு பேரு. எவன் ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை வற்றடிக்க செய்பவனோ அவனுக்கு பாயத்தே. எவன் ஒருவன் அந்த ஈஞ்சும் போது, அந்த ஜலத்தை ஈஞ்சும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய துர்வஸ்துக்கள் எதெல்லாம் சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கின்றதோ அந்த வஸ்துக்களையாம் எரிக்கச் செய்பவனோ அவனுக்கு தபதே என்று பெயர்.